ஸ்ரீ குருப்பியோ நமக. பெரியவாச்சரணம். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. ஜாதி முறை அதிக சௌகரியம் கூடாதுங்கிற டாப்பிக்கில் தான் பார்த்துட்டுருக்கோம். நம்ம மனோபாவம் குணத்துக்கேற்ற தொழில் அப்படின்னா 99% முடிய மாட்டேங்கிறது. பெரியவா சொல்கிறா, எங்கிட்டக்க நிறைய பேர் முறையிடுறா இல்லையா, குறைகள்லாம் சொல்கிறா இல்லையா. அப்படி வரும்போது பசங்கள்லாம் பார்த்தேன்னா இன்டர்மீடியட் +2ல் நல்ல மார்க் வாங்கியிருக்கேன், எம்பிபிஎஸ் படிக்கணும்னு இருக்கேன், எம்பிபிஎஸ் சீட் கிடைக்கலன்னா எம்ஏ படிச்சுட்டு ஐஏஎஸ் ஆகணுன்றா அப்படின்னு பிளஸ் பண்ணுங்க பெரியவா அப்படின்னு என்கிட்ட சொல்கிறா. மெடிசன் ஃபீல்டுக்கும் கலெக்டர் ஜாபுக்கும் இது இல்லைன்னா அதுன்னு ஆப்ஷன் வச்சுட்டு இருக்காளே, இதுக்கும் அதுக்கும் எப்படி ரிலேட்டடு? எம்பிபிஎஸ் படித்தா டாக்டர் ஆகலாம், ஓகே, எம்ஏ படித்தா கலெக்டர் ஆகலாம் அப்படின்னா அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லாமல் இருக்கே. அப்போது குணத்தை வைத்து தொழில்னு பார்த்தோம்னா மெடிக்கல் காலேஜுக்குன்னு எய்ம் பண்ணிட்டோ அது கிடைக்கலன்னா நான் எம்ஏ படிக்கிறேன்னு சொன்னால் அதில் சக்ஸஸ் ஆக முடியுமா? இல்லை எம்ஏ படிக்கணும் கலெக்டர் ஆகணும்னு நினச்சி எம்பிபிஎஸ்க்கு போனால் அதுக்கு சக்ஸஸ் ஆக முடியுமா? முடியாது. அப்போது அதில் நம்மளுக்கு அந்த தொழிலில் ஒரு ஈடுபாடு வராது. இப்போது ஒரு லாயர் இருக்கார், அவர் ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட் இருக்கார், ஏதோ ஒரு கட்சியில் போய் ஜாயின் ஆகிடான், அப்படியே வளர்ந்து 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 மினிஸ்டர் லெவலுக்கு போயிட்டான். அப்போது அவனால் சக்ஸஸ் ஆக முடியுமா? இப்போ இருக்கக்கூடிய மினிஸ்டர்ஸ்க்கு குவாலிஃபிகேஷன் என்னன்னு கேட்கக்கூடாது. நம்ம சப்போஸ் பெரியவா சொல்கிறா, ஒரு வக்கீலாக இருக்கிறவோ இண்டஸ்ட்ரியலிஸ்டாக இருக்கிறவோ இந்த மாதிரி மினிஸ்டர் ஆகிடுறான் அப்படின்னா அவன் செய்கிற தொழிலுக்கும் ஒரு மந்திரினா எப்படி இருக்கணும், மந்திரியினுடைய குவாலிட்டிஸ் ஒரு லாயர்கிட்ட கிடைக்க முடியுமா? மந்திரியினுடைய குவாலிட்டிஸ் ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட் கிட்ட நம்ம பார்க்க முடியுமா? ஆர் இந்த ஒரு நார்மல் கிளர்க் வேலை செய்கிறவங்க மிலிட்ரியில் போய் வேலை செய்யணுன்னா முடியுமா? ஆர் இந்த மாதிரி ஹோட்டலில் ஒரு சர்வராகவோ இந்த மாதிரிலாம் இருக்கிறவா ஒரு கடை வச்சு அதான் சம்மந்தமே இல்லாமல் குணத்துக்கும் மனோபாவத்துக்கும் ஏற்றாபடி நான் தொழில் செய்யணும்னு நினச்சிட்டு நம்மளுடைய ஜாதி முறைப்படி வரக்கூடிய தொழிலை விட்டுட்டு நான் வேறு ஏதோ பண்ணணும் அப்படின்னா அதில் நம்ம சக்ஸஸ் ஆக முடிய மாட்டேங்கிறது. என்னென்னா நம்ம சொன்ன முன்னேற்றுக்கே பார்த்த மாதிரி எல்லாருக்கும் சுதந்திரம் வேணும்னு தோன்றது. நான் என்ன வேணால் படிப்பேன், என்ன வேணால் செய்வேன், என்ன வேணால் தொழில் பண்ணுவேன், பட் தே ஆர் நாட் ஏபிள் டு கெட் சக்ஸஸ் இல்லையா? அப்போது அதுதான் ஹெட்டிங்கே கொடுத்துருக்கோம், அதிக சுதந்திரம் கூடாது, நிறைய சுதந்திரம் வேணும்னு நிறைய கம்ஃபர்ட்ஸும் வேணும்னு நினைக்கிறோம் நம்ம. அப்போது இப்போ பாருங்களேன், வெளிநாட்டுகள் எல்லாம் பார்த்தோம்னா நிறைய கம்ஃபர்ட்ஸ் இருக்குது, நிறைய ஃப்ரீடம் இருக்குது, நீ என்ன வேணால் செய்யலாம், நீ எந்த தொழில் வேணால் செய்யலாம், உனக்கு என்ன பிடிச்சது செய்யலாம் அப்படின்லாம் சொன்னால் மன நிம்மதி இல்லை. கொலை அந்த ட்ரக்ஸு இந்த மாதிரி எல்லாம் போயின்னு இருக்கு. அப்போ என்ன ஆகுது, நம்மளுடைய வசதிகள் பெருகிறது. இன்றைக்கி இருக்கக்கூடிய செல்ஃபோன் நாளைக்கு இருக்கக்கூடிய டெக்னாலஜி மாறிடுறது, நாளைக்கு வேறு செல்ஃபோன், இன்றைக்கி யூஸ் பண்ணிட்டு இருக்கிற கார் நாளைக்கு வேறு அப்டேட் ஆகிடுச்சுன்னா அந்த கார். நம்ம கம்ஃபர்ட்ஸை நம்மளோட பண்ணுற தொழிலிருந்து வரக்கூடிய வருமானத்துலேருந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணிட்டு போகிறோம். ஆனால் ஆத்ம திருப்தி நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கிறது இல்லை அப்படின்னு சொல்கிறா. ஸோ நிறைய கம்ஃபர்டபுள் சாதனங்களை தேடிட்டு போக 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 குலத்தொழில் மனோபாவம், ஆனால் மனோபாவத்துக்கு ஏற்ற தொழில்னு சொல்லிட்டு தேடிட்டு போக நிம்மதி இல்லாமல் போய்டுறது அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறான் அப்படின்னா பெரியவா, இந்த மாதிரி பண்ணுற போச்சு இந்த ஜாதி முறைகள் படி நம்ம அந்த தொழிலை பண்ணிட்டு வரும்போது அந்த தொழிலுக்கும் ஒரு மரியாதை இருக்குது, சாஸ்திரத்துலேயும் இதுதான் சொல்லப்பட்டிருக்கு, அதை நீ ஃபாலோ பண்ணுற போச்சு. இன்ட்ரொடக்ஷனே அதான் சொன்னோம், நம்ம பகவான் கிருஷ்ணரே சொல்லியிருக்கார், சாஸ்திரத்தில் இப்படி தான் சொல்லியிருக்குன்னு சொல்கிற போச்சு அந்த தொழிலும் வளர்ச்சி ஆறுது. இப்போ நம்ம பார்க்குறோம் நிறைய இந்த சிற்பக்கலைகள் பண்ணக்கூடியவெல்லாம் இப்போ அழிஞ்சு போயிட்டே இருக்கா. ஏன்னா அந்த பரம்பரையில் யாருமே எல்லாம் ஐடி கம்பெனிக்கு அந்த மாதிரி போயிட்டா. இப்போ விவசாயம் அழிஞ்சு போகிற நிலைமையில இருந்துட்டு இப்போ மறுபடியும் இப்போ ஆர்கானிக் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிஇ படித்தவா எல்லாருமே அதில் போயிட்டு இருக்கா. அப்போ அந்த குல தொழிலும் நம்மளுக்கு விருத்தியாகும், நம்மளுடைய ஒரு திருப்தியும் கிடைக்கும் அப்படிங்கிறா. அதாவது எப்படி சொல்கிறா அப்படின்னா, எரியிற எண்ணெயில் நெய் விடுற மாதிரி தான் அது ஃபியூல், ஆடிங் ஃபியூல் டு த ஃபயர்னு சொல்கிறாங்க இல்லையா. நம்ம வசதிகள் வேணும், வாய்ப்புகள் வேணும், கம்ஃபர்ட்ஸ் வேணும்னு சொல்லிட்டு, சுதந்திரம் வேணும்னு சொல்லிட்டுன்னு
நம்ம இந்த ஜாதி முறைகள் படி பண்ணுற தொழிலை விட்டுறதுனால இவ்வளவு சங்கடங்கள் ஏற்படுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேலிட் பாயிண்ட் பெரியவா சொல்கிறான். இந்த வர்ணாசிரம தர்மப்படி நம்ம வேலைகள் செய்கிற பொழுச்சே, தொழில்கள் பண்ணுற பொழுச்சே, பொருளாதார நிலைமை, எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் எல்லாருக்கும் ஒன்றாக தான் வரும். இந்த ஜாதி வித்தியாசமின்றி எல்லாரும் நல்ல வாழ்க்கையை வாழலாம். உன்னுடைய குணத்துக்கும் மனோபாவத்துக்கும் தகுந்த தொழிலை தேர்ந்தெடுத்து பண்ணுற போச்சு ரிச் பிகமிங் ரிச்சர், புவர் பிகமிங் புவர், எக்கனாமிக் ஸ்டேட்டஸுடைய இம்பேலன்ஸ் வந்துடுறது. அப்போ அவளுடைய ஜாதி முறைகள் படி அந்த தொழிலை பண்ணுற போச்சே அந்த தொழிலுக்கும் ஒரு மதிப்பு வருது, விருத்தியாகுது, நம்மளுக்கும் ஒரு அமைதி ஏற்படுது, எக்கனாமிக் ஸ்டேட்டஸும் பேலன்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டுன்னு அந்த அதிக சுதந்திரம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி கம்ஃபர்ட்ஸை தேடிட்டு போகாமல் நமக்குள்ள தொழிலில் என்ன கிடைக்கிறதோ திருப்தியாக இருந்தோம் அப்படின்னா அது நம்மளுக்கும் நல்லது, சமூகத்துக்கும் நல்லது, நாட்டுக்கும் நல்லதுன்றதான் பெரியவா இது மூலயமா சொல்ல விரும்புகிறேன்.